தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறை கீழே இயங்கி வரக்கூடிய அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திருத்தணியில் இருக்கக்கூடிய இந்த திருத்தலத்தில் பல்வேறு காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. என்னென்ன பணியிடங்கள், யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத ஒன் பை ஒன் பார்க்கலாம். இந்து மதத்தை சார்ந்த எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் இதற்கு அப்ளை பண்ண முடியும். 4/11/2025 பிற்பகல் 5:45 மணி வரைக்கும் அப்ளிகேஷன் இஷ்யூ பண்ணுவாங்க. 5/11/2025 மாலை 5:45 வரைக்கும் உங்களுடைய அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணுவாங்க. அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் 100 ரூபாய் கொடுத்து நீங்கள் திருக்கோயிலுடைய தலைமை அலுவலகத்தில் நீங்கள் கொடுத்து அலுவலக நாட்களில் போயிட்டு வாங்கிக்கலாம். சரிங்களா? அப்ளிகேஷன் வாங்கிறதுக்கான கடைசி நாள் 4/11. அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கான 4 நாள் 5/11. என்னென்ன காலி பணியிடங்கள், யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத ஒன் பை ஒன் பார்க்கலாம். முதன்மை திருக்கோயில், அதாவது திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் இருக்கக்கூடிய வேக்கன்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கூர்க்கா ஒரு வேக்கன்சி இருக்குது. 15,900 ரூபாயிலேருந்து 50,500 ரூபாய் வரைக்கும், அதாவது லெவல் 17 இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு. தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதுமானது. அதே மாதிரி திருக்கோயில் பழக்க வழக்கம் மற்றும் நடைமுறை தெரிந்திருந்தால் போதுமானது, வேறு எந்த குவாலிஃபிகேஷனும் இல்லை. அடுத்தது இரவு காவலரில் 2 வேகன்சி இருக்குது. சேம் ஸ்கேல் பே தான். தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதுமானது. மினிமம் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும், அது மட்டும் எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன். சரிங்களா? அடுத்தது மிருதங்கமில் ஒரு வேகன்சி இருக்குது. சம்பளம் பார்த்திங்கன்னா 18,500 ரூபாயிலேருந்து 58,600 ரூபா வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு சேலரி. தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்கணும். ஏதாவது ஒரு சமய நிறுவனத்திலேயோ அல்லது அரசு நிறுவனத்திலேயோ அல்லது அரசால் அங்கீகாரம் பெற்ற நிறுவனத்தில் இசைப்பள்ளியில் மிருதங்கம் தொடர்பான துறையில் தேர்ச்சி பெற்றிருக்கணும், அதற்கான சர்டிஃபிகேட் வைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா திருக்கோயிலுடைய பழக்க வழக்கம் மற்றும் நடைமுறை தெரிந்திருக்கணும் அப்படின்றது காமனான இருக்கக்கூடிய கண்டிஷன். அடுத்தது புஜங்கம், இதில் ஒரு வேக்கன்சி இருக்குது. சேம் சேலரி பே தான், மிருதங்கத்துக்கு என்னவோ அதே தான். இது மிருதங்கம் இசைப்பள்ளியில் மிருதங்கத்துக்கான சர்டிஃபிகேட் வைத்திருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். அடுத்தது வேத பாராயணம், இதில் ஒரு வேக்கன்சி இருக்குது. 15,700 ரூபாயிலேருந்து 50,000 வரைக்கும் சேலரி இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு. இதுவும் பார்த்திங்கன்னா ஆகம பள்ளியில் அல்லது வேத பாடசாலையில் குறைந்தபட்சம் 3 ஆண்டு படிப்பை முடித்திருக்கணும். அதற்கான சர்டிஃபிகேட்டும் வைத்திருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். வேத ஆகமங்கள் கற்றறிந்தல் இருக்கணும் அப்படின்றதையும் கண்டிஷனாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது குடைக்காரர் ஒரு வேக்கன்சி இருக்குது. 10,000லேருந்து 31,500 ரூபாய் வரைக்கும் சேலரி இருக்கக்கூடிய இந்த போஸ்ட்டுக்கு மினிமம் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதுமானது. அதே மாதிரி மலைக்காட்டி, இதுலேயும் ஒரு வேக்கன்சி இருக்குது. 10,000லேருந்து 31,500 ரூபாய் வரைக்கும் சேலரி இருக்கும். இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பூஜை மற்றும் உற்சவங்கள் தெய்வங்களை அலங்கரிப்பதில் மாலை கட்டுவதில் திறன் இருக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதுமானது. திருக்கோயில் பழக்க வழக்கங்கள் தெரிந்திருந்தால் போதுமானது. தமிழ் புலவர் ஒரு வேக்கன்சி இருக்குது. 18,500 ரூபாயிலேருந்து 58,600 ரூபாய் வரைக்கும் சேலரி இருக்கக்கூடிய இந்த பணியிடத்திற்கு பிலெட் அல்லது எம்ஏ இல்லைனா எம்லெட் பட்டம் கல்வி முடித்திருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்தில் முடிச்சிருக்கணும் அல்லது அதற்கு ஈக்குவலண்ட்டான டிகிரி கோர்ஸ் முடித்த கேண்டிடேட்ஸாக இருக்கணும். திருமுறைகள் ஒப்புவித்தல் திறன் பெற்றிருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும். திருக்கோயில் பழக்க வழக்கம் தெரிந்த கேண்டிடேட்டாக இருக்கணும் அப்படின்றதையும் கண்டிஷனாக கொடுத்துருக்காங்க. சமய பிரசங்கி ஒரு வேக்கன்சி இருக்குது. 18,500 ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்கணும். அதே மாதிரி வேத பாடசாலையில் ஓராண்டு படிப்பு முடித்திருக்கணும், இல்லைனா ஆகம பள்ளியில் படிப்பு முடித்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சித்த மருத்துவரை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி இருக்குது. 36,700 ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். எல்லா போஸ்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா அலவன்சஸ் ஏதாவது இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அது எலிஜிபிளாக இருந்தாங்கன்னா அதுவும் உண்டு. பிஎஸ்எம்எஸ், அதாவது சித்த மருத்துவத்தில் பட்டப்படிப்பு மற்றும் அறுவை சிகிச்சையில் பட்டமும் பெற்றிருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். தமிழ்நாடு சித்த மருத்துவ கவுன்சிலில் பதிவு பெற்ற கேண்டிடேட்டாக இருக்கணும். ஓட்டுநர் பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் 2 வேக்கன்சி இருக்குது. 18,500 ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்கணும். இலகு ரக வாகனம் மற்றும் கனரக வாகனம் ஓட்டுறதுக்கான
உரிமம் பெற்றிருக்கணும், டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கணும். அதே மாதிரி முதலுதவிக்கான சர்டிஃபிகேட்டும் வைத்திருக்கணும். சரிங்களா? 1 வருடம் வந்து முன்னனுபவம் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும். சரிங்களா? செவிலியரை பொறுத்த வரைக்கும் ஒரு வேகன்சி இருக்குது. ஸ்டார்டிங் சேலரி வந்து 14,000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். பிஎஸ்சி நர்சிங் இல்லைனா டிப்ளமோ இன் நர்சிங் முடித்த கேண்டிடேட் இதற்கு எலிஜிபிள். கணினி இயக்குபவரை பொறுத்த வரைக்கும் 2 வேகன்சி இருக்குது. 15,000 ரூபாய் சேலரி. திருக்கோயில் பழக்கவழக்கம் தெரிஞ்சிருக்கணும். அரசால் அல்லது அரசால் அங்கீகாரம் பெற்ற இன்ஸ்டியூட் வந்து கணினி அறிவியல் கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து பட்டயம் அதாவது டிகிரி முடித்த கேண்டிடேட் வந்து எலிஜிபிள். அது கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷனில் வந்து தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் வந்து டைப்பிங் தெரிந்த கேண்டிடேட்டாக இருக்கணும். சர்டிஃபிகேட் கோர்ஸும் முடித்திருக்கணும். சரிங்களா? அடுத்தது உபகோயில், அதாவது திருத்தணியில் இருக்கக்கூடிய அருள்மிகு கோட்டா ஆறுமுக சுவாமி திருக்கோயிலில் இருக்கக்கூடிய வேகன்சி என்னென்னு பார்க்கலாம். நாதஸ்வரத்தில் ஒரு வேகன்சி இருக்குது. 15,700 ரூபாயிலேருந்து சேலரி இருக்கும். ஏதாவது ஒரு சமய நிறுவனத்திலேயோ அல்லது அரசு நிறுவனத்திலேயோ வந்து இசைப்பள்ளியில் நாதஸ்வரம் முடித்த கேண்டிடேட், சர்டிஃபிகேட் வைத்திருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். அடுத்தது திருத்தணியில் இருக்கக்கூடிய அருள்மிகு சப்த கன்னியம்மன் திருக்கோயிலில் இருக்கக்கூடிய வேகன்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா, தூர்வை துப்புரவாளர் ஒரு பணியிடம் இருக்குது. 10,000லேருந்து 31,500 ரூபாய் வரைக்கும் சேலரி இருக்கக்கூடிய இந்த பணியிடத்திற்கு மினிமம் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதுமானது. அடுத்தது உபகோயில் மத்தூர் அருள்மிகு மகிஷாசுர மர்தினி அம்மன் கோயிலில் வந்து ஒரு வேகன்சி இருக்குது. தட்டச்ச டைப்பிஸ்ட் ஒரு வேகன்சி இருக்குது. 15,300 ரூபாயிலேருந்து 48,700 ரூபாய் வரைக்கும் சேலரி இருக்கும். இந்த போஸ்ட்டுக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். அதே மாதிரி அரசு தொழில்நுட்ப தட்டச்சையில் வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும். சரிங்களா? தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் வந்து சீனியர் இது வந்து முடிச்சிருக்கணும். சரிங்களா? போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில். கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் சர்டிஃபிகேட்டும் வைத்திருக்கணும். சரிங்களா? அடுத்தது வந்து பல வேலையில் வந்து 2 வேகன்சி இருக்குது. 11,600 ரூபாயிலேருந்து 36,800 ரூபாய் வரைக்கும் சேலரி இருக்கக்கூடிய இந்த போஸ்ட்டுக்கு மினிமம் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். நாதஸ்வரத்தை பொறுத்த வரைக்கும் சேம் தான். அருள்மிகு நாதீஸ்வரர் திருக்கோயிலையும் ஒரு வேகன்சி இருக்குது. காவலரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதுமானது. தட்டச்சருக்கு சேம் தான். இது வந்து எங்கே இருக்குன்னா அருள்மிகு வடாரண்யேஸ்வரர் சுவாமி திருக்கோயிலில் இருக்குது. திருவாலங்காடில் இருக்கக்கூடிய ஒரு வேக்கன்சி. இதற்கு சேம் இதன் டைப் ரைட்டிங் வந்து சீனியர் முடிச்சிருக்கணும் தமிழ் அண்டு இங்கிலீஷில். கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் தெரிஞ்சிருக்கணும். 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். அடுத்தது மேலம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இசைப்பள்ளியில் மேலம் முடித்திருந்தால் சர்டிஃபிகேட் எடுத்திருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். அடுத்தது நாதஸ்வரம் பார்த்திங்கன்னா அருள்மிகு வாசீஸ்வர சுவாமி திருக்கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு வேக்கன்சி. சேம் கண்டிஷன்ஸ் தான் எல்லாமே. சரிங்களா? விண்ணப்பதாரர் வந்து 1/7/2025 அன்னைக்கு 18 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். 45 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும். அதே மாதிரி இந்து மதத்தை சார்ந்த கேண்டிடேட்டாக இருக்கணும். இந்த பணியிடங்களுக்கு உடல் ஆரோக்கியம் வந்து உடல் நிலையும் சரி மனநிலையும் சரி எந்த விதமான தொற்று நோயுற்றவராக இருக்கணும். சரிங்களா? எந்த விதமான இன்ஃபெக்ஷனும் இல்லாமல் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும். அதே மாதிரி நல்ல மனநிலை உடைய கேண்டிடேட்ஸாக இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கண்டிஷன் ஆஃப் சர்வீசஸ் வந்து செப்பரேட்டாக வந்து ஜிஓ இருக்குது. அதையும் வந்து அதற்கு ஃபுல்ஃபில் ஆகக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. உங்கள் மேலே எந்த விதமான கேஸோ உங்கள் மேலே எந்த விதமான வழக்குகளும் எதுவும் வந்து நிலுவையில் இருக்கக்கூடாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு கேண்டிடேட் ஒரு விண்ணப்பம் தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது எந்தாவது ஒரு போஸ்ட்டுக்கு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். அப்ளிகேஷனும் ப்ராப்பராக நீங்கள் வந்து அங்கே போயிட்டு நேரில் 8/10/2025 4/11/2025 வரைக்கும் பிற்பகல் 5:45 மணி வரைக்கும் நேரில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து அப்ளிகேஷனை வாங்கிக்கலாம் அப்படின்றது சொல்கிறாங்க. அஞ்சல் வழியாக வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் சென்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்றதையும் கிளியராக வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அப்ளிகேஷனை நீங்கள் வந்து நேரில் தான் வந்து சப்மிட்டும் நீங்கள் பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி அதற்கான ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நான் ரீஃபண்டபிள், அதாவது திருப்பி தரமாட்டாங்க அந்த அமௌண்ட்டு. அப்ளிகேஷன் அமௌண்ட்டு கொடுத்து தான் நீங்கள் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். அந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வாங்கிட்டு ஃபில் பண்ணிவிட்டு நெசசரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் என்க்ளோஸ் பண்ணி அனுப்பணும். ஆல்ரெடி நீதிமன்றத்தால் தண்டனை அடைந்தவர்கள், அதே மாதிரி நன்னடத்தைக்காகவோ அல்லது அமைதியை காப்பாற்றுவதோ ஜாமீன் கட்டுப்பாடு அந்த மாதிரி வெளில வந்தவங்க அவங்களாம் வந்து இதற்கு அதே மாதிரி ப்ரீவியஸாக கோயிலில் ஒர்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து விலகி போயிருக்கிறாங்க, இல்லைனா வந்து கோயில் நிர்வாகமே வந்து அவங்கள வெளியில் அனுப்பியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களாம் வந்து நாட் எலிஜிபிள். திருக்கோயிலுக்கு எதிராக வழக்கு ஏதாவது தொடர்ந்துருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அல்லது அவருடைய வாரிசுதாரர்கள் அவங்களும் வந்து நாட் எலிஜிபிள் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க கிளியராக. சரிங்களா? இதில் இருக்கக்கூடிய போஸ்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா கோயிலுடைய புனிதத்தன்மை,
பாரம்பரியம், நடைமுறை பழக்கவழக்கங்கள் இதெல்லாம் வந்து நல்லொழுக்கம் உள்ளவர்கள் மட்டும்தான் வந்து தேர்ந்தெடுக்கப்படும். புகைப்பிடித்தல், லாகிரி விஸ்துக்கள் உபயோகிக்கிறது இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து இருதாரம் உள்ளவர்கள், மது அருந்துபவர்கள் இவங்களாம் வந்து நாட் எலிஜிபிள் அப்படின்றதையும் கிளியராக சொல்லியிருக்காங்க. ஃபில் பண்ண அப்ளிகேஷன் ப்ளஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து சப்மிட் பண்ணுறதுக்கான கடைசி நாள் 5/11/2025. அதே மாதிரி விண்ணப்பர்கள் வந்து காவல் நிலையத்தில் வந்து உங்கள் மேலே ஏதாவது குற்ற வழக்கு இது ஏதாவது இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து நாட் எலிஜிபிள். அதே மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணும் பொழுது நீங்கள் வந்து அங்கே போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு சர்டிஃபிகேட் வந்து வாங்கிட்டு வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்ளிகேஷன் ஃபுல்ஃபில்லாக கரெக்டாக வந்து எந்த விதமான இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸும் சரி ஃபில் பண்ணாமல் சப்மிட் பண்ணக்கூடாது. அதாவது ஃபுல்லாக ஃபில் பண்ணாமல் சப்மிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணணும் அப்படின்றதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து கமிட்டி என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அதுதான் ஃபைனலானது. இதற்கான அப்ளிகேஷனில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இதுதான் வந்து அப்ளிகேஷன். தமிழ்நாடு அரசினுடைய இந்து சமய அறநிலையத்துறை கீழே அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திருத்தணியில் இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ்க்கான அப்ளிகேஷன். என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத கிளியராக இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ரீசண்டான பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. உங்களுடைய முழு பெயர் ஓகேங்களா மென்ஷன் பண்ணிக்கோங்க. தந்தை அல்லது கணவர் இல்லைனா பாதுகாவலருடைய பெயர், உங்களுடைய பெர்மனண்ட் அட்ரஸ் ஓகேங்களா, அதற்கான ப்ரூஃப் வந்து நீங்கள் என்க்ளோஸ் பண்ணணும். ஆதார் எண் அதை வந்து மென்ஷன் பண்ணணும். பாலினம் உங்களுடைய ஆணா பெண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணணும். திருமணம் ஆனவரா, ஆம்னா ஆம்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இல்லை அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க. சாதி மற்றும் மதம் என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் என்க்ளோஸ் பண்ணணும். உங்களுடைய பிறந்த தேதி என்ன அப்படின்றத நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. 1/7/2025 அன்னைக்கு உங்களுடைய வயது என்ன அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. கல்வி தகுதி என்ன அப்படின்றத நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கோங்க. கணினி தகுதி ஏதாவது இருந்ததுன்னா அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. தொழில்நுட்ப தகுதி ஏதாவது இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும். இதர தகுதிகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை மென்ஷன் பண்ணணும். எல்லாமே நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிட்டு ₹100 நீங்கள் வந்து விண்ணப்பத்துக்கான அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்கீங்க இல்லையா, அப்ளிகேஷனுக்கான ஃபீஸு, அதற்கான ரசீது எண் என்றைக்கு நீங்கள் கொடுத்தீங்க அந்த ரசீதில் போட்டிருக்கக்கூடிய டேட்டு, அமௌண்ட்டு ₹100. இந்த டீட்டெயில் கண்டிப்பாக நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். அப்ளிகேஷனுக்கான ஃபீஸ் இது தான். அதே மாதிரி என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதற்கான ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் எந்த கோயிலில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இல்லை வேறு எங்கேயாவது ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸு. இந்து சமய அறநிலையத்துறை கீழே வந்து முன்னாடி யாராவது ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய டீட்டெயில்ஸு, அவங்களுடைய பேர், என்ன பதவியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, பணியில் சேர்ந்த நாள், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். அதற்கான நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்றதற்கான நன்னடத்தை சான்றிதழ் வந்து நீங்கள் வாங்கி என்க்ளோஸ் பண்ணணும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுக்கணும். நன்னடத்தை சான்றிதழ் வந்து லாஸ்ட்டாக படித்த இன்ஸ்டியூட்டில் வாங்கின சர்டிஃபிகேட் வந்து இதில் இருக்கணும். ஆல்ரெடி ப்ரீவியஸாக இந்து சமய அறநிலையத்திற்கு கீழே ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதற்கான நன்னடத்தை சான்றிதழ் இதில் இருக்கும். அதே மாதிரி ப்ரீவியஸாக படித்த இன்ஸ்டியூட்டில் வாங்கினதுக்கான நன்னடத்தை சான்றிதழ் இதில் இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி நன்னடத்தை சான்றிதழ் பொறுத்த வரைக்கும் 2 லாஸ்ட்டாக படித்த இன்ஸ்டியூட்டில் வாங்கின சர்டிஃபிகேட் ஒன்று, இன்னொன்று குரூப் ஏ குரூப் பி ஆஃபீஸர் கிட்ட வாங்கின கேரக்டர் கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டு. அடுத்தது குற்றவியல் நடவடிக்கை உங்கள் மேலே பதிவு பண்ணியிருக்காங்களா, நிலுவையில் இருக்கா, தண்டனை வழங்கியிருக்காங்களா அப்படின்றதுக்கானது கேட்டிருக்காங்க. இல்லை அப்படின்ற மாதிரி தான் எல்லாத்துக்கும் இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. உங்களுடைய தொலைபேசி எண், கைபேசி எண், மெயில் ஐடி இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. தனியாக தெளிவாக எழுதணும். ஏன்னா உங்களுக்கு ஏதாவது இன்டர்வியூவாக இருக்கட்டும், ஃபர்தர் செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் மெயில் ஐடி மூலயமா தான் தெரியப்படுத்துவாங்க. அதனால் நீங்கள் வந்து அதை நீங்கள் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பேர், அதே மாதிரி உங்களுடைய தந்தை அல்லது கணவர் எல்லாம் பாதுகாவலருடைய பேர் இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. சைன் பண்ணிக்கோங்க. டேட்டு பிளேஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையோ ரிலேட்டிவ்ஸ்லையோ யாராவது வந்து இதில் இருக்கக்கூடிய ஏதாவது பணியிடத்திற்கு எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? நன்றி.